ஒரு நேரம் பைபிளை வாசிச்சுட்டே இருப்போம். அப்புறம் கர்த்தர் துதிக்க அழைப்பார். துதினால நிரப்புவார், ஸ்தோத்திரங்களினால் நிரப்புவார், பாடல்களினால் நிரப்புவார். பார்த்தா எதை விட்டுருவாங்க? இந்த வேத வாசிப்பை விட்டுருவாங்க. சில ஆள் பார்த்து வேத வாசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், மத்தேயுவில் ஆரம்பிச்சு ஜெட்டு ஸ்பீடில் ஆமாம் எபேசியருக்கு வந்துடும். பாருங்க, ஒன்றை செய்து கொண்டே இருப்பார்கள், இன்னொன்றை விட்டு விடுவார்கள். அது அல்ல, ஒன்றை செய்து கொண்டே இன்னொன்றை தொடர்வது. கர்த்தர் உங்களை அப்படி கட்டி எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் 5 மணிக்கு தேவனோடு உறவாடுகிற அதே நேரம் 10 மணிக்கு தேவன் எழுப்பா. 10 மணிக்கு இழுக்கிற அதே நேரம் 4 மணிக்கு நீங்கள் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பீர்கள். அதே நேரம் இரவுல குடும்ப ஜெபம் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள். அதே நேரம் துதிகளினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் உங்கள் வாய் நிரப்பப்பட்டு இருக்கும். ஸ்டியரிங்கில் கையை வச்சுட்டு டக்குன்னு கியரில் கையை வைக்கிறதல்ல, பிரேக்கில் கலச்சிட்டு டக்குன்னு காலை மாற்றிட்டு ஆக்சிடென்ட்டில் அப்படி அல்ல. விட்டு 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 இதை விட்டு அதை விட்டு அல்ல, ஒன்றை செய்து கொண்டு ஒரு கையில் ஸ்டியரிங் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் கியரை போட்டுட்டு இன்னொரு காலில் ஆக்சிலேட்டரை கொடுத்துட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? வண்டி மூவ் ஆகணும். எதை ஒன்றை தொட்டு ஒன்றை தொடாமல் இருப்பதல்ல, ஒன்றை செய்து கொண்டு இன்னொன்றை செய்யும் பொழுது கார் எப்படி மூவ் ஆகுதோ அதே போல உங்கள் வாழ்க்கையில இதுவரை இல்லாத அளவு ஒரு வேகம் எடுக்க இன்னைக்கு ஆவியானவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க ஒண்ணு சொல்லணும், ஆண்டவரே நான் எதையெல்லாம் விட்டேனோ அதையெல்லாம் மறுபடியும் தொடர்ந்து பிடிக்க எனக்கு உதவி செய்வீராக. எதையெல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கிறேனோ அதை விடாதபடிக்கு அதை தொடர்ந்து கொண்டு புதிய காரியங்களை செய்ய எனக்கு பலன் தருவீராக. இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொன்னார், அநேக கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள் குழம்பி நிற்கிற ஒரு வருஷமாக இருக்கும். அநேகர் குழம்புவார்கள். வெளியுள்ள ஜனங்கள் அல்ல, யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன் குழம்புவாங்க? அவங்களுக்கு எதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது, யாரை ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலங்களாக அநேகருக்கு இருக்கும். எதை ஃபாலோ பண்ணேன், யாரை ஃபாலோ பண்ணேன், எந்த டீச்சிங்கை ஃபாலோ பண்ணேன், எந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணேன், யார் சொல்கிறது கரெக்டு, யார் சொல்கிறது தப்பு, ஒரே குழப்பமாக இருக்க. ஆமாம், ஒரே சொல்லுங்கள் குழப்பமாக இருக்கு. ஆனால் ஆவியானவர் சொன்னார், யாரெல்லாம் கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ, ஆவியானவருக்கு இன்னொரு பேர் தெளிவின் ஆவியானவர். அவர்கள் குழம்புவது இல்லை, அவர்கள் தெளிவடைவார்கள். இப்பொழுது ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அது உங்கள் குழப்பத்திற்கு ஒரு பெரிய தீர்வை ஏற்படுத்தும். தெளிவின் ஆவியானவர் உங்களை தெளிய பண்ணுவார். நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் குழப்பம் அடைய முடியாது. ஏனென்றால் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ஆவியானவருடைய சத்தம் உங்களை தெளிய பண்ணும். ஆமென், ஆமென். தெளிவின் ஆவியானவர் உங்கள் வாழ்வை தெளிய பண்ணுவார், தெளிவாக உங்களை நடத்துவார். ஆமாம், சொல்லுங்கள், எப்படி நடத்துவார்? நீங்கள் குழம்பவே வேண்டாம். ஏன்னா ஆவியானவர் உங்களை தெளிவாக நடத்துவார். எந்த சத்தியத்தை குறித்தும் யாரை ஃபாலோ பண்ணுறது குறித்து குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இந்த குழப்பம் அப்படின்னா, அநேகர் எப்படி எந்த இடத்தில் அவர்கள் குழம்புகிறார்கள் என்றால், எந்த காரியத்தை செய்ய, என்ன காரியத்தை விட, என்ன காரியத்தை செய்ய. ஆவிக்குரிய காரியங்களில் கார் ஓட்ட தெரியாதவங்க டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிறாங்க, கார் ஓட்ட சொல்லி தர்றாங்க. இதுதான் சொல்லுங்கள். ஆமாம், ஒரு பாஸ்டர் சொன்னார், இதுதான் வட்டு. ஆமாம், இதுதான் சொல்லுங்கள். ஆமாம், ஸ்டியரிங், இதை பிடிச்சிக்கோங்க. இது என்னது? இது கியர், இது கிளச்சு, ஆமாம் இது பிரேக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லி இதை பிடிக்கிறாங்க, ஸ்டியரிங்கை பிடிக்கிறாங்க. இதுதான் கியரு அப்படின்னு உடனே 2 கையை விட்டுட்டு எதை பிடிச்சிருவாங்க சில ஆள். ஆமாம், சொல்லுங்கள், கியரை. என்னப்பா டக்குன்னு கையை எடுத்துட்ட? இல்லை இதை பிடிங்கன்னு சொன்னீங்களே, பிரேக்கை பிடிங்கன்னு சொன்னீங்களே. குழம்புது. எதை பிடிக்க, எதை விட, எதை செய்ய, எதை விட குழம்பிடுது. இந்த விட, இந்த விட்டு விடுகிற சத்தம் சபையில் நிறைய தொனித்த ஒரு சத்தம். அப்படிதானே? பாவத்தை விட்டுருங்க. அப்போஸ்தலர் உபதேசத்தில் பேதுரு சொன்ன ஒரு வார்த்தையில் மிக முக்கியமானது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி.
சொல்லுங்கள், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகிறங்கிற சத்தம் சபையில் அதிகமாக தொனித்தது. அப்போ பாவத்தை விட்டுறணும் அப்படிங்கிற விட்டு என்கிற சத்தம் அதிகமாக பழக்கப்பட்ட ஒரு சத்தம். ஆனால் பாவத்தை விடு என்கிற சத்தம் நன்மையானது. அது தேவன் சொன்ன வார்த்தை தான், தேவன் சொல்லி கொடுத்தது தான். ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் உள்ள வரும்பொழுது சிலவற்றை நாம் விட்டு விடுகிறோம், சில நன்மையான காரியங்களை நாம் விட்டு விடுகிறோம். காரணம், ஏதோ ஒரு புதிய காரியத்தை நாம் பிடித்து விடுகிறோம். ஆவியானவர் கடந்த நாட்கள் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார், ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தார். ஒன்றை விட்டு இன்னொன்று பிடிப்பதல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒன்றை விட்டு இன்னொன்றை பிடிப்பதல்ல, ஒன்றை செய்துவிட்டே மற்றொன்றை தொடர்வது. தெளிவின் ஆவியானவர் நீங்கள் ரொம்ப குழப்புற மாதிரி இருக்க. ஆமாம், மத்தேயு 23வது அதிகாரம் 23வது வசனம் ஒரு 5 காரியங்களை குறித்த ஒரு தெளிவை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார். ஒன்றை விட்டு ஒன்றை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் எதெல்லாம் விட்டீர்களோ அதை தொடர்ந்து செய்ய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த போகிறார். ஆமாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் இந்த 23வது வசனம் அதை வாசிக்கும் பொழுது ஓரளவு உங்களுக்கு புரியும். தொடர்ந்து அதை வைத்து ஒரு காரியங்களை நான் காண்பிக்கிறேன். 23வது வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும், சொல்லுங்கள் இந்த வார்த்தையை விட்டு விட்டீர்கள். இந்த வார்த்தையை சொல்லுங்கள், விட்டு விட்டீர்கள். இப்போ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். சொல்லுங்கள், விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதை விட்டுட்டீங்க, இதையும் செய்யணும், இதையும் செய்யணும். ஒன்றை விட்டு இன்னொன்றை பிடிப்பதல்ல, கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்களிலே ஒன்றை விட்டு இன்னொன்றை பிடிப்பதல்ல, ஒன்றை செய்துவிட்டு மற்றொன்றை தொடர்வது. எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களா? ஆமேன். ஒன்றை விட்டு இன்னொன்றை நாம் பிடித்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் விட்டு விடுகிறதல்ல, எதை தொடங்கினோமோ அதோடு தொடர்ந்து இன்னொன்றை செய்வது. ஆமாம், பாருங்கள், இந்த வசனத்தில் 2 நியாயப்பிரமாணத்தில் 2 காரியங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நமக்கு அதன்படி பாஸ்டர் ஒரு நாள் முதல் நாள் நீதியை குறித்து பிரசங்கிக்கிறார், இரக்கத்தை குறித்து பிரசங்கிக்கிறார், விசுவாசத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். விசேஷித்தமானவைகள் நீதி, இரக்கம், விசுவாசம். உடனே எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நீதியாக இருப்பீங்களா? இரக்கமாக இருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இது நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானவைகளை இது கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் கிடைக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு அற்புதங்கள் நடக்கும். இது ஒரு போதனை. ஒரு வாரம் போதிச்சிருக்கிறார், வாரம் இணைஞ்சிருக்காரு, போதிச்சிருக்கிறாரு. அடுத்த வாரம் எதை போதிக்கிறாரு? தசம பாகத்தை போதிக்கிறார். தசம பாகம் கொடுக்கும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு வசனத்தில் 2 போதனை வந்திருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, குழம்பாதீங்க. இந்த ஒரு வசனத்தில் 2 போதனை வருது. ஒன்று நீதி, விசுவாசம், இரக்கம். இன்னொன்று தசம பாகம். வாரம் போதிக்கிறாருன்னு வச்சுக்கிடும். வாரம் போதிச்சோன்னே நம்மெல்லாம் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு இருக்க போகிறேன், விசுவாசம் என் வாழ்க்கையில் அற்புதத்தை தரப்போகிறது, நான் நீதியாக வாழப்போகிறேன், நீதியான செயல்களை செய்ய போகிறேன், இரக்கம் காண்பிக்க போகிறேன், இது எனக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது என்று தீர்மானம் எடுக்கிறோம். அடுத்த வாரம் அவர் எதை குறித்து போதிச்சிருக்கிறாரு சொல்லுங்கள்? தசம் பாகத்தை போதிக்கும் பொழுது தசம் பாகத்தை கொடுங்க, 10 கொடுங்க, வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறப்பார் அப்படின்ன உடனே இந்த வாரம் முழுவதும் செஞ்சோம்ல, இந்த இரக்கம் காண்பிக்கிறது, இந்த விசுவாசத்தோடு இருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிறத விட எதன் மூலமாக நன்மையை பெற்றுக்கொள்ளலாம்
சொல்லுங்கள், தசம பாகத்தின் மூலம் நன்மை பெற்றுக்கொள்ளலான்னு எதை விட்டுவிட்டார்கள்? இரக்கத்தை விட்டுவிட்டார்கள், விசுவாசத்தை விட்டுவிட்டார்கள். இன்னைக்கு இதுதான் உலகளாவிய சபைகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஒரு வாரம் ஒன்றை நாம் செய்கிறோம், மற்றொரு சத்தியம் போதிக்கும் பொழுது இதை விட்டு விடுகிறோம், இதை செய்ய ஆரம்பிக்கிறோம். அடுத்த வாரம் ஒன்று போதிக்கப்படும் பொழுது அதை விட்டு விடுகிறோம், சொல்லுங்க, இதை செய்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, பரிசேயரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த நீதி இரக்கத்தை விட்டு சீரகத்திலையும் வெந்தயத்திலையும் என்ன கொடுக்குறீங்க? தசமபாகம் கொடுக்குறீங்களே, நீங்கள் விசுவாசத்தை விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டா உடனே நம்ம ஆட்கள் அப்போ சொல்லுங்க, அப்போ தசமபாகம் கொடுக்க வேண்டாமா, விசுவாசத்தோடு இருந்தால் போதுமா அப்படின்றாங்க. உடனே இயேசு சொல்றார், இல்லைப்பா, இதையும் என்ன செய்யணும், இதையும் விடாதிருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒன்றை விட்டு ஒன்றை பிடிப்பது அல்ல, ஒன்றை விட்டு ஒன்றை பிடிப்பதல்ல, ஒன்றை செய்து கொண்டே இன்னொன்றை தொடர்வது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை இப்படி தான் அனுப்ப போகிறார். எதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்களோ அதை விட்டு இன்னொன்றை தொடர்வதல்ல. காலையில் அதிகாலையில் எழுப்பி ஜெபிப்பார்கள் சில பேர், அது அவருடைய பழக்கமாக இருக்கும். ஆனால் திடீரென்று ஆவியானவர் அவர்களோடு கூட அதிகமாக இடைப்பட்டு ஒரு 10 மணிக்கு அவர்களை அறைக்குள் இழுப்பார். அறைக்குள் இழுத்து செல்லும் அன்பிலே களி கூறுவேன். அடுத்த நாள் கரெக்டாக 10 மணிக்கு, பகலில் 10 மணிக்கு கர்த்தர் உங்களோடு கூட அவர் ஜெபிக்க விரும்புகிறார், பேச விரும்புகிறார். 3ஆவது நாள் ஆனால் நீங்கள் எப்படி யோசிப்பீங்கன்னு நான் சொல்லட்டா? நாம் 5 மணிக்கும் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், காலையில் சத்தம் இப்போ வராத, ஏன்னா இப்போ தான் நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிக்கு. நம்ம காலையில் 5 மணிக்கும் ஜெபம் பண்ணி திரும்ப 10 மணிக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது இருக்குது. அவர் தான் டான்னு 10 மணிக்கு நம்மளை கூப்பிட வராற, நிரப்ப வராற. அதனால் ஒன்றை நாம் என்ன செய்து விடுவோம்? விட்டு விடுவோம், இன்னொன்றை பிடித்து விடுவோம் என்று நினைத்திருப்பீர்கள். தீர்க்கதரிசனமாக பேசுகிறானா என்னன்னு தெரில. ஆவியானவர் சொன்னார், அது அல்ல, ஒன்றை விட்டு இன்னொன்றை தொடர்வதல்ல, ஒன்றை செய்து கொண்டே இன்னொன்றை தொடர்வது. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரிஞ்சது? நீதியை செய்து கொண்டு, இரக்கத்தை செய்து கொண்டு, விசுவாசத்தோடு இருந்து கொண்டு தசம பாகங்களையும் செலுத்துவது. தசம பாகங்களை செலுத்தி கொண்டு என் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தேவன் தந்த முதற் பலன்களிலே நான் தசமபாகம் செலுத்தி கொண்டு அதே நேரம் என் தேவன் பேரிலே நன்மை தருவார் என்ற விசுவாசத்தோடும் இருப்பது. ரெண்டையும் தொடர்வது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அலையிலே சொல்லுங்க. பழைய ஏற்பாடு கர்த்தரை குறித்த பயத்தை போதிக்கிறது. நீங்க பழைய ஏற்பாடை வாசிக்கிறீங்க, வேதத்தை எடுத்து வாசிக்கிறீங்க. அப்பா மோசைக்கு விரோதமாக எழும்புனா தண்டனை வந்துடுது. மோசை மலை மேலே ஏறினா கர்த்தருடைய பிரகாசம் இருக்குது. அதை வாசிக்க பயமா இருக்கு. பழைய ஏற்பாடை வாசிக்க கர்த்தரை குறித்து என்ன இருக்கு? பயம் இருக்கு. பெட்டியை தொட்டா சொல்லுங்க சத்தம். ஊசா தொட்டான், சொல்லுங்க சத்தம். ஐயோ பயமா இருக்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர்கிட்ட விளையாடக்கூடாது. அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க, அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. பழைய ஏற்பாடை வாசிக்க கர்த்தரை குறித்த பயம் இருக்கிறது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கலன்னா கர்த்தர் குறுக்கிடுவார். கர்த்தருடைய வழிகள் நடக்கலன்னா இஸ்ரவேல் ஜனம் இஸ்ரவேலில் இருக்க முடியாது. கர்த்தருக்கு பிரியமில்லாததை செஞ்சா தேசத்தில் இருக்க விட மாட்டார், நல்லா வாழ விட மாட்டார், சிதறடிச்சிருவார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசித்தா அவரே ஒப்பு கொடுத்துட்றாரு மீதியானியர்கள்ட்ட, பெலிஸ்தியர்கள்ட்ட, அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட. வாசிக்க என்ன வருது? கர்த்தருடைய பயம். கர்த்தர் மேலே என்ன வருது? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ நீங்கள் சபையில் நான் கர்த்தருடைய பயத்தை குறித்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பயத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அல்லது அடுத்த வாரம் செய்தி வருது, கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமாம், அவர் மன்னிக்க தயை பெருத்தவர், அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். நீங்கள் பயந்து நடுங்கி தூரத்தில் நிற்க வேண்டாம். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார், அதிகாரத்தை தந்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்கள் மேலே அன்பு, அளவில்லாத அன்பு வச்சிருக்கிறார். இப்போ 2 காரியத்தை காண்பிச்சேன். ஒன்று கர்த்தரை குறித்த பயம், இன்னொன்று கர்த்தர் அன்பு. கர்த்தருடைய மேலுள்ள பயம் காமிச்சேன், கர்த்தருடைய அன்பை காமிச்சேன். இப்போ என்ன பிரச்சனை?
இப்போ என்ன குழப்பமாயிருது சொல்லுங்க? ஒன்றை விட்டு விடுகிறோம், இன்னொன்றை பிடித்து கொள்கிறோம். எதை விட்டுட்டோம் சொல்லுங்க? இன்னைக்கு உலகளாவிய சபைகளுக்குள்ள ஒரு பிரச்சனை, குழப்பம். என்ன குழப்பமா இருக்கு? இப்போ பயத்தை விட்டுட்டு எல்லாரும் எங்கே வந்துட்டோம் சொல்லுங்க? அன்பை வந்துட்டோம். அப்போ கர்த்தருக்கு பயப்பட வேண்டாமா? கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கும் பொழுது கர்த்தர் இப்போ குறுக்கிட மாட்டாரா? அப்படின்னா சோதோம் குமாருக்கு குறுக்கிட்டார. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழும் பொழுது குறுக்கிட்டார. ஆவியானவர் சொல்றது நல்ல காதுலவன் கேட்க கடவன். ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்றை பிடிப்பதல்ல, ஒன்றை பிடித்து கொண்ட இன்னொன்றை தொடர்வது. ஆமா, கர்த்தரை பயப்படுகிற பயத்தை நான் விடவே இல்லை. அவர் மேல் எனக்கு 1000 மடங்கு மரியாதை இருக்கிறது. அவர் மரியாதைக்குரியவர், அவர் கனத்திற்குரியவர், அவர் பயபக்திக்குரியவர். ஆனால் இப்பொழுது அன்பு வருகிறது. அதனால் நான் பயந்து தூரத்தில் இல்லை, நான் இப்பொழுது அவரை நான் நேசிக்கிறேன். பாருங்க, இதுதான் அற்புதமான வாழ்க்கை. ஒருவரை நேசிக்கிறோம், அதே நேரம் ஒருவருக்கு மரியாதை கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் யாருக்கும் நீங்கள் அப்படி செய்ய முடியாது. சிலருக்கு நீங்கள் பயப்படுவீர்கள், ஆனால் அவர்களை நேசிக்க முடியாது. சிலரை நேசிப்பீர்கள், ஆனால் நீங்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீர்கள். சில உறவுகளை ரொம்ப நேசிப்பீங்க, அதனால தான் பாஸ்டர் வாடான்னு கூப்பிடுறேன். என்னது வாடான்னா? ஏன்னா நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதனால வாடா போடான்னு கூப்பிடுவேன். நேசிக்கிற இடத்துல மரியாதை வராது சொல்லுங்க? மரியாதை இருக்கிற இடத்துல நேசம் இருக்காது. ஆனால் கர்த்தர்னு வரும்பொழுது அந்த ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்த அந்த மரியாதை இன்னும் எனக்கு இருக்கிறது. அவர் பயபக்திக்குரியவர், அவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். புரிஞ்சா? நல்ல கரங்களை தட்டி, அப்பா உங்களை நான் ஒரு நாளும் அசட்டியா நினைக்க மாட்டேன். நீர் பெரியவர், நீர் உலாவுகிறவர், நீர் பட்சிக்கிற அக்கினி, நீர் மேக ஸ்தம்பம். நீர் வந்தால் காடுகள் அதிரும், நீர் வந்தால் மலைகள் உருகும், பிரசனத்தில் பர்வதங்கள் உருகும். நம்முடைய வல்லமை நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன். அதே நேரம் நான் தூரத்தில் நிற்கல. இப்பொழுது அந்த வல்லமையான மரியாதைக்குரிய தேவனை என் நேசத்துக்குரியவராக நான் வைத்திருக்கிறேன், அன்பிற்குரியவராக வைக்கிறேன். அவரை நான் நேசிக்கிறேன். அதனால தான் பாட்டு பாடணும், உம்மை நேசிக்கிறேன் சொல்லுங்க. Father, I love you. Jesus, I love you. Holy Spirit, I love you. We love you, Jesus. சங்கீதம் 30:31 நினைக்கிறேன். பரிசுத்தவான்களை அவரில் அன்பு கூறுங்கள். பயந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, பயந்துட்டு இருந்தாங்க. கர்த்தர் குறுக்கிடுவார், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தா குறுக்கிடுவார். உண்மை. நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தா கர்த்தர் குறுக்கிடுவார். உண்மை. உடனே இன்னொரு டீச்சிங் வந்துச்சு, கர்த்தர் அன்புள்ளவர், மன்னிக்க தயப்படுத்துறோன்னா பயத்தை விட்டுட்டாங்க. இப்போ எதை பிடிச்சிக்கிட்டாங்க? அன்பை. ஆனால் நான் அப்படி சொல்லித்தரல சொல்லுங்க. ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்றை பிடிப்பதல்ல, ஒன்றை பிடித்து கொண்டு இன்னொன்றை தொடர்வது. நான் நீதியோடு வாழ்வதற்கு, இரக்கத்தோடு வாழ்வதற்கு, விசுவாசத்தோடு வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தையின் மூலம் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நான் தொடருகிறேன். அதே நேரம் இது எனக்கு எப்படி நன்மையை தருகிறதோ, அதே நேரம் தசமாக கொடுக்கும் பொழுதும் எனக்கு அது நன்மையை தருகிறது. அதனால் இதை விடலை, இதையும் செய்கிறேன், நான் இதையும் செய்கிறேன். கர்த்தர் மேலுள்ள பயம் சொல்லுங்க குறையல. ஓ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அதே நேரம் அவர் மேல, ஆண்டவர் மேல நான் அன்பு வைத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஓரளவு குழப்பம் பேருக்குமே, ஓரளவு குழப்பம் பேருக்குமே. இன்னைக்கு அநேகர் குழம்புகிறார். எதை பிடிக்க, எதை விட, எதை ஃபாலோ பண்ண, யாரை ஃபாலோ பண்ண, யார் சொல்றது கரெக்டு? பவுல் சொல்றாரு, சபைக்குள்ளே வந்தார், கொரிந்து சபைக்குள்ளே ஒழுங்கினமாக இருக்குது. என்னங்க, ஒருத்தன் பாட்டு பாடுறான், ஒருத்தன் தீர்க்கதரிசனம் சொல்கிறான், ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுகிறான். இப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்நிய பாஷை பேசுனா அதுக்கு அர்த்தம் சொல்லணும், இல்லாட்டா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆமாம், பவுல் டீச் பண்ணிட்டு இருக்கிறார். வர பிரசங்க என்ன சொல்லுங்க? அந்நிய பாஷை பேசுனா அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் சொல்லலைன்னா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அது சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? அந்நிய பாஷையை பேசுனா அர்த்தம் சொல்லணும், இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இப்படி பிரசங்கம் பண்ண உடனே நீங்கள் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறீங்க, இப்போ டக்குன்னு சொல்லுங்கள், எதை பேச மாட்டீங்க? அந்நிய பாஷை பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அர்த்தம் சொல்ல தெரியலை, வியாக்கியானம் பண்ண சொல்ல தெரியலை. இன்னைக்கு அனைவரும் சொல்கிறாங்க அந்நிய பாஷை பேசினா அர்த்தம் சொல்லணும், இல்லாட்டா சபையில் சும்மா பேசக்கூடாது. அது என்ன பழக்கம்? அது நல்லா இல்லை.
அது கேலி பண்ணுற மாதிரி இருக்குது, அநேகருடைய கேலிக்கு உள்ளாகுது, பேசக்கூடாது. ஆனால் பவுல் அப்படி முடிக்கலை. பவுல் என்ன சொல்கிறாரு, அந்நிய பாஷை பேசினா அர்த்தம் சொல்லணும், அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது சொல்கிறாரு, தீர்க்க தரிசனமும் சொல்லுங்கள், அந்நிய பாஷை பேசுவதையும் சொல்லுங்கள், தடை பண்ணாதிருங்கள். முடிக்கும் போது இப்படி முடிக்கிறாரு, குழம்பிடக்கூடாது. உங்களுக்கு இப்போ அந்நிய பாஷையை ஆவியானவர் உங்கள் நாவில் தந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் எதை பேசுகிறீர்கள்? அந்நிய பாஷையை பேசுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு என்ன சொல்ல தெரில, அர்த்தம் சொல்ல தெரில. உடனே ஒரு டீச்சிங்கோ ஒரு சத்தமாக கேட்கும், அர்த்தம் சொல்லலாம்னா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. வளர்கிற மாதிரி இருக்குது, கேலி பண்ணுற மாதிரி இருக்குது, கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சில பேர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, விட்டுருவார்கள். அந்நிய பாஷையை பேசுவதை விட்டு விடுவார்கள். ஆனால் பவுல் அப்படி சொல்லலை. அந்நிய பாஷையை பேசுகிறவன் சொல்லுங்க, எதை சொல்ல வேண்டும்? அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் பேசாதிருக்க கடவன், அவன் இல்லாவிட்டால் தேவனோடு தனியாக ரகசியமாக பேசிக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது சொல்றாரு, பேசுறவனையும் என்ன செய்ய வேண்டாம் சொல்லுங்க, தடை பண்ண வேண்டாம். அப்படி என்ன சொல்றாரு? அப்படியும் பேசட்டும், அர்த்தமும் சொல்லட்டும். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்? அந்நிய பாஷையை பேசும்பொழுது உங்களுக்கு அர்த்தம் சொல்ல தெரியாவிட்டாலும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். நீங்கள் தொடர்ந்து அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டிருங்கள். உங்களை அந்நிய பாஷைகளை பேச வைத்து அதே ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அதற்கு அர்த்தம் சொல்லுகிற அந்த வியாக்கியான வரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். புரிஞ்ச பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் தாராளமாக அந்நிய பாஷைகளை பேசுங்கள். உங்கள் வாய்கள் திறக்கட்டும். நாம 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 புரியுதா உங்களுக்கு? எதை பிடிக்க எதை விட? எதையோ ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்றை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு நேரம் 5 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம், திரும்ப அதை விட்டுட்டு 10 மணிக்கு வருவோம். ஒரு நேரம் பைபிளை வாசிச்சுட்டே இருப்போம், அப்புறம் கர்த்தர் துதிக்க அழைப்பார், துதியினால் நிரப்புவார், ஸ்தோத்திரங்களினால் நிரப்புவார், பாடல்களினால் நிரப்புவார். பார்த்தா எதை விட்டுருவாங்க? இந்த வேத வாசிப்பை விட்டுருவாங்க. சில ஆள் பார்த்து வேத வாசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், மத்தேயுவில் ஆரம்பித்து ஜெட்டு ஸ்பீடில் ஆமாம் எபேசியருக்கு வந்துடும். பாருங்க, ஒன்றை செய்து கொண்டே இருப்பார்கள், இன்னொன்றை விட்டு விடுவார்கள். அது அல்ல, ஒன்றை செய்து கொண்டே இன்னொன்றை தொடர்வது. கர்த்தர் உங்களை அப்படி கட்டி எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் 5 மணிக்கு தேவனோடு உறவாடுகிற அதே நேரம் 10 மணிக்கு தேவன் எழுப்பார். 10 மணிக்கு இழுக்கிற அதே நேரம் 4 மணிக்கு நீங்கள் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பீர்கள். அதே நேரம் இரவுல குடும்ப ஜெபம் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள். அதே நேரம் துதிகளினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் உங்கள் வாய் நிரப்பப்பட்டு இருக்கும். ஸ்டியரிங்கில் கையை வச்சுட்டு டக்குன்னு கியரில் கையை வைக்கிறதல்ல, பிரேக்கில் காலை வச்சுட்டு டக்குன்னு காலை மாற்றிட்டு ஆக்சிடென்ட்டில் அப்படி அல்ல. விட்டு 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 இதை விட்டு அதை விட்டு அல்ல, ஒன்றை செய்து கொண்டு ஒரு கையில் ஸ்டியரிங்கை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் கியரை போட்டுட்டு இன்னொரு காலில் ஆக்சிலேட்டரை கொடுத்துட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? வண்டி மூவ் ஆகணும். எதை ஒன்றை தொட்டு ஒன்றை தொடாமல் இருப்பதல்ல, ஒன்றை செய்து கொண்டு இன்னொன்றை செய்யும் பொழுது கார் எப்படி மூவ் ஆகுதோ அதை போல உங்கள் வாழ்க்கையில இதுவரை இல்லாத அளவு ஒரு வேகம் எடுக்க இன்னைக்கு ஆவியானவர் விரும்புகிறார். நான் பேசுறது புரிஞ்சிச்சுன்னா, நான் சொல்ல வர்றது புரிஞ்சிச்சுன்னா, நல்ல கரங்களை தட்டும் போது இன்னைக்கு ஏன் நிறைய வேகம் எடுக்கல? இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுரூபங்களை பார்க்கல? இன்னைக்கு அனைவருடைய ஆவியில சுவாப மாற்றங்கள் வரல, பொருளாதார மாற்றங்கள் வரல, தேவனுக்காக ஏன் பிரகாசிக்க முடியல, தேவன் பேர்ல ஏன் நிற்கல? அப்படின்னா ஒன்றை ஒரு காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள், விட்டு விட்டார்கள். ஏதோ ஒரு டீச்சிங் கிடைச்ச உடனே டக்குன்னு ஒன்றை விட்டுறாங்க, ஒன்றை பிடிக்கிறாங்க, அப்புறம் ஒன்றை பிடிப்பாங்க, ஒன்றை விடுவாங்க. பார்த்துருக்கலாம், ஒன்றை செய்வாங்க அப்புறம் விட்டுருவாங்க, ஒன்றை செஞ்சுட்டு இருப்பாங்க விட்டுருவாங்க, அப்புறம் புதுசாக ஏதாவது ஒன்று செய்வாங்க அப்புறம் விட்டுருவாங்க. பாருங்க, வேதம் சொல்கிறது சகல பிரயாசத்திற்கும் என்ன உண்டு? பலன் உண்டு. எத்தனை பேர் தேவனுக்காக பிரயாசம் எடுக்க விரும்புகிறீங்க? நீங்கள் வந்து அமர்ந்தது ஒரு பிரயாசம், அதற்கு ஒரு பலன் உண்டு. நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள் என்றால் அதற்கு என்ன உண்டு? பலன் உண்டு. வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையோ குறைவுபடா. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். அது ஜெபமாக இருக்கலாம், ஆராதனையாக இருக்கலாம், கொடுப்பதாக இருக்கலாம், ஊழியம் செய்வதாக இருக்கலாம், சுவிசேஷம் அறிவிப்பதாக இருக்கலாம், அது சிறு பிள்ளைகளுக்காக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள். கடந்த வாரத்தில் சொன்ன 1 தெசலோனிக்கேயர்ல அந்த தெசலோனிக்க சபை மக்கள்
மக்கள் விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு திரும்பினார்கள். ஏனென்றால் நமக்கு நல்லா தெரியும், நாம் ஆராதிக்கிற தேவன், சொல்லுங்க, ஜீவனுள்ள மெய்யான தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள மெய்யான தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். இது பிரயாசம். இப்போ இன்னொன்று போதிக்கிறார், ஆவியானவர் போதிக்கிறார், கிருபையை போதிக்கிறார். கிருபை என்பது பிரயாசம் எடுப்பதல்ல, கிருபை என்பது உட்கார்ந்தாலே கிடைக்கும். அதான் காலைதோறும் அப்படி கிருபைகள். காலையில் எழும்பி ஸ்தோத்திரம் சொன்னால் கிருபை இல்லை, காலையில் எழும்பி உட்கார்ந்தாலே கிருபை. கிருபையுடைய மேன்மம் கிரியை கிடையாது, அங்கே உட்கார்ந்தாலே கிருபை. காலைதோறும் கிருபைகளை அள்ளி தட்டுவார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இவ்வளோ நேரம் பிரயாசத்தை காண்பித்தேன். என்ன பிரயாசம் எடுத்தாலும் என்ன உண்டு? பலன் உண்டு. நீங்கள் நடக்கிறதுக்கு, நீங்கள் ஓடுறதுக்கு, நீங்கள் வர்றதுக்கு, ஆமாம், நீங்கள் உழைக்கிறதுக்கு, நீங்கள் கொடுக்கறதுக்கு. இப்போ காமிக்கிறேன், நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். அதுக்கு பேர் என்ன? கிருபை. அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? கிருபை. உடனே நம்ம எதை விட்டுருவோம்? எதை விட்டுருவோம் சொல்லுங்க? பிரயாசத்தை விட்டுருவோம். நாம ஏன் பிரயாசம் எடுக்கணும்? கர்த்தர் என் மேல கிருபையா இருக்கார், அவர் இந்த கிருபையினால என்னை ஆசீர்வதிக்கட்டும். எதை விட்டுட்டோம்? ஒரு காலத்தில் ஓடி ஓடி பிரயாசப்பட்டதெல்லாம் இப்போ செய்யறதில்லை. ஏன்னா கர்த்தர் என்ன கிருபையாக சந்திப்பார். இல்லை, இதை விடுறதுக்காக இதை சொல்லலை, இதை செய்து கொண்டு இதை நாம் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். நான் எப்படி விரும்புகிறேன் என்றால், நான் கர்த்தருக்காக பிரயாசம் எடுக்கிறேன். நான் பேசுகிறவங்களுக்கு புரியுதா? நான் பிரயாசம் எடுக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் கொடுக்கிறேன். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள மெய்யான தேவன். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாக போகாது. எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிறேன். காலையில் இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் என் கண் முன்பாக வைக்கிறேன். நான் கர்த்தருக்காக ஓடுகிறேன். அதே நேரம் இந்த பிரயாசத்தின் பலனை நான் பெற்றுக்கொள்வது போல இன்னொரு பக்கம் எனக்கு இருக்கிறது. அது இன்னும் கிருபையினால வருகிற பலன்களையும் நன்மைகளையும் எனக்கு தருகிறது. நான் ஒன்றை விடல, ஒன்றை செய்து கொண்டு இன்னொன்றை நான் தொடருகிறேன். எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வர விரும்புகிறீங்க? இப்படி காமிச்சிட்டே இருக்கலாம். இதை 1 கொரிந்தியர் 14 சொல்கிறாரு, 15 சொல்கிறாரு. அந்த வசனத்தை மட்டும் உங்கள் கண்கள் பார்க்கட்டும். இந்த கிருபையை குறித்து, பிரயாசத்தை குறித்து, ஏன்னா இது மிக முக்கியமானது. பவுல் சொல்கிறாரு, கிருபை இருக்கு, அது என் வாழ்க்கையில் நன்மையை தருது. அதே நேரம் அந்த பிரயாசம் இருக்குல்ல, அதுவும் எனக்கு எதை தான் தரும்? நன்மையாக தரும். என் அலைச்சல்கள் நன்மையை தரும். நான் எடுக்கிற முயற்சிகள் எனக்கு நன்மையை தரும். ஏனென்றால் நான் யாருக்கு அதை செய்கிறேன்? ஜீவனுள்ள மெய்யான தேவன். வாசிங்க 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 10 வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய். என்னங்க ரொம்ப குழம்புது? எங்கள் கிருபையை எதுக்குன்னா, நீங்கள் பிரயாசமே எடுக்க வேண்டாங்கிறதுக்கு தான். கிருபைனா என்ன சொல்லுங்க? எதுவுமே செய்ய வேண்டாம், கிருபை வந்துடும். கிருபை உங்களை ஆஸ்வதிக்கும், கிருபை உங்களை உயர்த்தும், கிருபை உங்களை தூக்கி நிறுத்தும், கிருபை உங்களை வாழ்வை கட்டும், கிருபை உங்களை நீதிமானாய் மாற்றும். எந்த பிரயாசம் எடுக்க வேண்டாம். ஆனால் பவுல் சொல்றாரு, கிருபையை நான் விருதாவாக்கலை. இப்படி ஒரு சத்தியம் இருக்கு என்று தெரிந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. நான் அதிகமாக, சொல்லுங்க, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் சொல்லுங்க, நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பவுல் இதை விட்டுட்டு இதை பிடிக்கல, ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு இந்த கிருபை இருக்கிறதுனால நான் பிரயாசப்படுறேன். இந்த பிரயாசப்பட்டாலும் எனக்கு நன்மை கிடைக்கும், கிருபையினாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். இந்த கிருபையை நான் விருதாவாக்கலை, நான் பிரயாசப்பட்டுட்டே இருப்பேன். புரிஞ்சா நல்ல கையை தட்டி குழம்பாதீங்க. ஒன்றை பிடித்து இன்னொன்றை தொடர்வது
பிரயாசத்தை விட்டுறாதீங்க, பிரயாசம் எடுத்துக்கிட்டே இருங்க. சகல பிரயாசத்திற்கும் என்ன உண்டு? பலன் உண்டு. தொடர்ந்து 1 மணி நேரம் தான் என்னால் ஜெபிக்க முடியுதா? பரவாயில்ல, அதற்கு என்ன உண்டு? பலன் உண்டு. கர்த்தருக்கு படுகிற பிரயாசத்துக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அதே நேரம் இன்னொரு பக்கம் உங்களுக்கு கிருபையிலும் என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். நீதியை விட்டுறாதீங்க, இரக்கத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அதே நேரம் எதையும் விட்டுறாதீங்க, தசமபாகத்தை விட்டுறாதீங்க. தசமபாகம் கொடுத்துட்டு விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசத்தை விட்டுட்டு சொல்லுங்க, தசமபாகத்தை பிடிச்சிக்கிடாதீங்க. அப்படி இல்லை, நான் விசுவாசிக்கவும் செய்கிறேன், என் வாழ்வை கர்த்தர் கட்டி எழுப்புவார் என்று. அதே நேரம் நான் தசமபாகம் கொடுக்கிறேன், வானம் எனக்காக திறக்கப்படும் என்று. நான் பிரயாசமும் படுகிறேன். அதனால தான் உலகம் முழுவதும் போனார். ஆசியாவை தவிர உலகம் முழுவதும் ஒரு மனுஷன் போனான். கிறிஸ்துவை தவிர மேன்மை பாராட்ட உலகம் சொல்லுகிறது. கிறிஸ்துவம் பரவதற்கு ஒரே மனுஷன் காரணம், பவுல் என்று சொல்லுகிறது. இந்த ஒரு மனுஷனுடைய பிரயாசத்தினால உலகம் எங்கும் சுவிசேஷம் பரவியது. அப்போ எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பார் தலைவர், எவ்வளோ ஓடி இருப்பார், எவ்வளோ உழைச்சிருப்பார். கிருபை செய்யும் அப்படின்னு உட்காரலையே, கிருபை நடத்தட்டுன்னு உட்காரலையே. கிருபை ஒரு பக்கம் நடத்தட்டும், கிருபை ஒரு பக்கம் வேலை செய்யட்டும். அந்த கிருபையினால நானும் ஆண்டவருக்காக பிரயாசம் பட்டு கொண்டே இருப்பேன். அந்நிய பாஷை பேச அர்த்தம் சொல்லலை, அந்நிய பாஷை மட்டும்தான் பேசுகிறேன், தீர்க்கதரிசனம் சொல்லலை. அந்நிய பாஷை பேசுகிறேன், ஏதோ வளர்றது மாதிரி இருக்கு, விட்டு விடலை. அந்நிய பாஷையை பேச பேச ஆவியில் தேவனோடு ரகசியம் பேசி ஒரு நாளிலே நான் அதன் அர்த்தம் சொல்லுகிற இடத்திற்கு வந்து விடுவேன். சொல்றாரு 1 கொரிந்தியர், பெண்கள் இப்படி இருக்கணும், பெண்கள் அப்படி இருக்கணும், பெண்களை குறித்து இப்படி தான், பெண்களை குறித்து அப்படி தான் அப்படிங்கிறார். ஆமாம், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் சொல்லுங்க, தொடர்ந்து 15 நீங்கள் 1 கொரிந்தியரில் 2 கொரிந்தியரில் வாசித்தீங்கன்னா, கலாத்தியரில் வாசித்தீங்கன்னா இப்படி சொல்லுகிறார், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. சில பேர் தூக்கிட்டாங்க, இந்தா பிடிச்சிட்டேன், எதை அதை விட்டுட்டேனே, எதை இந்த பெண் அடிமைத்தனம் பேசினார்ல யாரு சொல்லுங்க? பவுல் என்ன பேசினாரு? பெண் அடிமைத்தனம் பேசினார். இப்படி உட்காரணும், இப்படி நிற்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். இங்கே பாரு, கலாத்தியரில் என்ன சொல்லியிருக்காரு? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை. குழம்பிடுது உடனே. இல்லை 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 இல்லை, இதை விட்டுட்டு இதை பிடிச்சிடக்கூடாது. இதை பிடிச்சிக்கிட்டே தான் இதையும் பண்ணணும். இது பெண் அடிமைத்தனம் இல்லை, சில ஒழுங்குகளை கொடுக்கிறார். அதே நேரம் சுயாதீனத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனம் அல்ல, இது ஒரு ஒழுங்கு. அதே நேரம் உங்களுக்கு சம உரிமையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? தருகிறார். இப்படியே வேதத்தில் எடுத்து காண்பிச்சுட்டே இருந்தோம்னா ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்றை பிடிப்பதல்ல. சொல்லுங்க, ஒன்றை செய்து கொண்டு இன்னொன்றை தொடர்வது. எத்தனை பேருக்கு இன்னைக்கு காலையில் ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கணுங்கிறக்காக இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார்னு நம்புறீங்க? ஏதோ ஒன்றை நீங்கள் விட்டு விட்டீர்கள். ஆவியானவர் சொல்லுகிற ஏதோ ஒன்றை விட்டு விட்டீர்கள். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை போகும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, ஆதியிலே இருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. ஆதியில இருந்த அன்பை நீ விட்டுட்ட. இப்போ நீங்க ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் செய்யாமல் இல்லை. இப்போ ஏதோ ஆவிக்குரிய செயல்களை நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆனால் திரும்பி பாருங்கள், ஏற்கனவே செய்து கொண்டிருந்த ஆவிக்குரிய செயல்களை நீங்கள் விட்டு விட்டீர்கள். ஆரம்பத்தில் செஞ்ச ஊழியமாக இருக்கலாம், ஆரம்பத்தில் செஞ்ச பொருத்தனை, அன்றைக்கெல்லாம் பொருத்தனை செஞ்சு ஆண்டவருக்காக நிறைவேற்றுவேன். இப்போ அப்படி செய்கிறதில்ல. இப்போ வேறு ஏதோ நான் ரொம்ப விசுவாசமாக ஃபெய்த் கன்ஃபஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபெய்த் கன்ஃபஸ் பண்ண வேண்டாம் சொல்லலை, நீங்கள் அதையும் செய்யணும். சொல்லுங்கள், இதையும் செஞ்சிட்டே இருக்கணும். அன்னைக்கு ஆரம்பத்தில் ஊழியம் செய்தீர்கள், அன்றைக்கு ஊழியத்திற்காக பிரயாசம் எடுத்தீர்கள், சபைக்காக, விபிஎஸ்க்காக பல திட்டங்களை சொன்ன உடனே ஓடி நின்றீங்க. இன்னைக்கு இன்னொரு காரியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் அதை என்ன செஞ்சிட்டீங்க? விட்டுட்டீங்க. இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு, ஆதியில் நீ ஒன்று செஞ்சிட்டு இருந்தல, அந்த ஃபஸ்ட்டு லவ், அந்த ஆதி அன்பை நீ என்ன செஞ்சிட்ட? விட்டுட்ட. உன்னை பார்க்கும்போது ஒரு குறை இருக்கு, நீ விட்டுட்ட, சிலவற்றை விட்டு விட்டாய். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒன்று சொல்லணும், ஆண்டவரே, நான் எதையெல்லாம் விட்டேனோ அதையெல்லாம் மறுபடியும் தொடர்ந்து பிடிக்க எனக்கு உதவி செய்வீராக. எதையெல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கிறேனோ அதை விடாதபடிக்கு அதை தொடர்ந்து கொண்டு புதிய காரியங்களை செய்ய எனக்கு பலன் தருவீரா. எத்தனை பேருக்கு நான் பேசுனது அல்லது ஆவியானவர் உங்களுக்கு சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சுட்டு நான் ஓரளவு புரிய வச்சுட்டேன்னா, நான் இப்படி தான் ஒன்றை நம்புவேன். என்னில் ஏதாவது ஒன்றை தொடங்கினார் என்றால், ஏதாவது ஒன்றை நான் செய்கிறேன் என்றால்
அது நான் செய்ததல்ல, கர்த்தர் எனக்குள்ளாக இருந்து தொடங்குவது. ஓ, காதுள்ளவன் கேட்க கடவன். நான் ஏதாவது ஒன்றை செய்கிறேன் என்றால் அது நான் செய்ததல்ல, அது கர்த்தர் எனக்குள்ளாக இருந்து தொடங்கினது. கர்த்தர் தொடங்குவார் என்றால் நான் இப்படியாக விரும்புவேன். என்னில் நற்கிரியைகளை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரிய முடிய நடத்தி வருவார் என்று. ஓ, உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். புரிஞ்சா சொல்லுங்க, அப்பா டாடி என்ன ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அதை ஸ்டாப் பண்ண விடாதீங்கப்பா. அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தமோ நடத்த எனக்கு இன்னைக்கு பலன் தாங்க. இன்னைக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம். எங்களது ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி மற்றும் மாலை 6:30 மணி. எங்களது முகவரி கிரேட் ராக் வர்ஷிப் சென்டர், 6/439 செயின்ட் மேரிஸ் காலனி, முதல் தெரு, தூத்துக்குடி. எங்களது தொலைபேசி எண் 96 29 76 80 79.